அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் 80வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, கடந்த காணொளிக்கு பிறகு நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நம்முடைய டிஏ அரியர் சம்பந்தமான விசாரணையுடைய விவரங்களையும் முடிவுகளையும் இந்த சிறிய காணொளி மூலம் உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மாநில நிர்வாகிகள் நேற்றைய தினம் நடைபெற்ற விசாரணையுடைய முழு விவரங்களை அறிந்து அதனுடைய சாராம்சங்களை சுருக்கமாக ஓய்வூதியர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய ஆலோசனையோடு இந்த காணொளியை பதிவிடுகிறேன். அருமை நண்பர்களே, அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய டிஏ உயர்வு பிரச்சனையில் ஒரு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளோம். இது ஒரே நாளில் கிடைத்ததல்ல, சுலபமாகவும் கிடைத்ததல்ல. மற்ற சிலர் சொல்வதைப் போல தங்களால் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலையிலும் இல்லை. எப்படி ஒரு வலிமையான பாறை ஒரே அடியில் உடையாமல் ஒவ்வொரு அடியாக அடித்து ஒவ்வொரு அடியிலும் சிறு சிறு மாற்றங்கள் அந்த பாறையில் ஏற்பட்டு இறுதியாக பாறை உடைகிறதோ, அதே போல நம்முடைய டிஏ உயர்வு பிரச்சனையில் நமது ரேவா அமைப்பு 2012 துவங்கி இன்றைய தினம் வரை சட்ட போராட்டங்களை மிக திறமையாக நடத்தி அதிலே இன்றைக்கு ஒரு முடிவை எட்டியுள்ளோம். பலரும் சொல்லலாம், இதற்கும் ரேவாவுக்கு சம்பந்தமில்லை, ரேவா இந்த வழக்கிலே இல்லை, தாங்கள் மட்டும்தான் என்று திரும்ப திரும்ப ஓய்வூதியர்கள் மத்தியிலே ஒரு தவறான பிம்பத்தை, ஒரு மாயையை ஏற்படுத்தி வருகிறார்கள். நீதிமன்ற ஆவணங்கள், நீதிமன்ற குறிப்புகள், அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள், அரசாங்கம் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள், இவையெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்தால் ரேவா அதிலே முக்கிய பங்காற்றி இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இப்போது விஷயத்துக்கு வருவோம். நம்முடைய 14 ஆண்டு கால சட்ட போராட்டம் பல வழக்கறிஞர்களை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் திறமையாக அமர்த்தி வாதிட்டு அதனுடைய விளைவாக டிஏ என்பது 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 119% இருந்து இன்றைய இந்த மாதம் 162% டிஏ உயர்வு பெற்றிருக்கிறோம். படிப்படியாக 2016 செப்டம்பருக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் 5% இருந்து படிப்படியாக உயர்ந்து 1/7/2026 முதல் 60% டிஏவை பெற்றிருக்கிறோம். ஒரு 5-6 தவணைகள் 6 முறைகளில் படிப்படியாக அந்த சதவீதங்கள் உயர்ந்து இந்த இறுதி கட்டத்தை எட்டி பணியிலே உள்ள தொழிலாளிக்கு இணையான அகவலைப்படி உயர்வை ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத ஓய்வூதியத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க அம்சம். அதற்கடுத்து 16 ஜனவரியில் நிறுத்தப்பட்ட டிஏ உயர்வு 2026 ஜனவரியில்தான் அது முழுமையடைந்தது. இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்துக்கான அரியர் சம்பந்தமான விசாரணைகள்
வழக்குகள் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் நடந்து வந்தது. இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இங்கே சொல்ல வேண்டியது, ரேவாவினுடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 1750 என்பது தனிப்பட்ட வழக்கு, தனிப்பட்ட தீர்ப்பு. நம்முடைய தனிப்பட்ட வழக்கிலும் தீர்ப்பிலும் தெளிவாக நம்முடைய கோரிக்கையிலே டிஏ நிலுவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையிலே இருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்களும் அதை தனது தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதே போன்ற வழக்கு மதுரையிலே நடந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே 62 பேர் தொடுத்த வழக்கு, 62 பேருடைய வழக்கு, 62 பேர்களுக்கும் பொதுவான ஒரு உத்தரவு. அந்த உத்தரவு தான் 2/3/2023 தேதி அன்று மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்களால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பினுடைய பல்வேறு நடவடிக்கைகள், பல்வேறு அம்சங்கள், இதனுடைய விளைவாக பணியில் உள்ள தொழிலாளிக்கு இணையான டிஏ உயர்வை பெற்று இப்போது அரியருக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரியருக்கான விசாரணைகள் வருகின்ற போது, அரியருக்கான விசாரணைகள் வழக்கில் விசாரணைக்கு வருகின்ற போது அரசு தரப்பில் இருந்து தெளிவாக சொன்னார்கள். நாம் சொல்லவில்லை, அரசு தரப்பில் இருந்து சொன்னார்கள். மதுரை உயர்நீதிமன்றத்திலே மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவருடைய உத்தரவிலே பென்ஷனை உயர்த்த வேண்டும் என்று இருக்கிறது, பென்ஷன் அரியர் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது, டிஏ பணியில் உள்ள தொழிலாளிக்கு இணையாக கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. டிஏ அரியர்ஸ் என்பது குறிப்பிடப்படவில்லை, அவருடைய கோரிக்கையிலும் இல்லை, உத்தரவிலும் இல்லை. ஆகவே இதை அமுல்படுத்த முடியாது என்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே அரசு தரப்பில் இருந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள். அதே பிரமாண பத்திரம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வந்தபோது 2026 ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி நம்முடைய வழக்கறிஞர் மிக திறமையாக நம்முடைய கோரிக்கையிலே இருப்பதை, நம்முடைய 1750 தீர்ப்பிலே இருக்கக்கூடிய டிஏ அரியர் வழங்க வேண்டும் என்ற அந்த அம்சத்தை சுட்டிக்காட்டி வாதாடி பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் எடுத்துக்காட்டாக கூறினார். அதை உணர்ந்து கொண்ட அரசாங்கம், நிர்வாக தரப்பு, இந்த வழக்கு சென்னையிலே நடந்தால் அரசுக்கு சாதகமாக முடியாது, ஆகவே மதுரையிலே இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று மனு செய்தார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வழக்கு 1750 அவமதிப்பு வழக்கு 240/2025 மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு 27/3/2026, 27/4/2026, 9/6/2026, 22/6/2026, 6/7/2026, 31/7/2026, இறுதியாக நேற்றைய தினம் 14/8/2026 என்று இத்தனை விசாரணைகள் மதுரை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய சீனியர் கவுன்சில்கள் மதிப்பிற்குரிய எஸ். ரவீந்திரன் அவர்களும், மதுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த வழக்கறிஞர் ராகுல் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் மணிவண்ணன், கருப்பையா போன்றவர்கள் இந்த வழக்குகளிலே ஆஜராகி இருக்கின்றார்கள். அந்த விவரங்களை எல்லாம் சொன்னால் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். கடந்த 31/7/2026 அன்று இந்த அவமதிப்பு வழக்குடைய விசாரணை வந்தபோது அரசு தரப்பில் இருந்து ஒரு 10 பக்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். டிஏ அரியர் கேட்கவில்லை, கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்ன அரசு தரப்பில் இருந்து நம்முடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், நம்முடைய வாதங்கள், இதை மறுதளிக்க முடியாமல் 31/7/2026 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே 10 பக்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறார்கள். அதிலே அரசாங்கத்தினுடைய நிதி நெருக்கடியை சொல்லி, புதிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையை சுட்டிக்காட்டி, போக்குவரத்து கழகங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டம், இழப்புகளை சுட்டிக்காட்டி, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட, பொருளாதார நெருக்கடியிலும் கூட அரசாங்கம் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி நிலுவை கொடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் 1869.24 கோடி ரூபாயை 36 சம தவணைகளில்
வழங்கி விடுகிறோம் என்ற பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். மொத்தமாக 3637 கோடி வழங்க வேண்டிய டிஏ அரியரில் சரியாக சுமார் 50% என்ற அடிப்படையில் 1869.24 கோடியை 36 சமதவணைகளில் கொடுப்பதாகவும் மாதம் ஒன்றுக்கு சுமாராக 51.92 கோடி ரூபாய் நிலுவையாக வழங்கிவிடுவதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள். நாம் அதிலே கடுமையாக தலையிட்டு வாதாடினோம். ஏற்கனவே உயர்நீதிமன்ற விசாரணைகளிலே அரசு தரப்பிலே இருந்து தாக்கல் செய்யப்பட்ட அவருடைய பிரமாண பத்திரங்களில் 2024 டிசம்பர் மாதம் வரை 3208 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டு இப்போது 3637 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலையில் அதில் 1869 கோடி என்பதை ஏற்க முடியாது, இது சற்றும் சரியல்ல என்ற கடுமையான வாதத்தை முன்வைத்தோம். நீதியரசர் அவர்கள் நம்முடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அபிடவிட்டை ஏற்க மறுத்து அடுத்து 14/8/2026 அன்று மேம்பட்ட ஒரு அறிக்கையோடு மேம்பட்ட அபிடவிட்டோடு வர சொல்லி தாக்கல் செய்ய சொல்லி அந்த வழக்கு விசாரணையை 31/7/2026 ஒத்திவைத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் 14/8/2026 அன்று நம்முடைய வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கை மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்கள் விசாரித்தார். அதிலே அரசு தரப்பில் இருந்து புதிதாக ஒரு 8 பக்கம் அதுக்குண்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார். 8 பக்கம். அதிலே வழக்கம் போல 7 பக்கத்திலும் அரசாத்துடைய நிதி நிலைமை, நீதிமன்றத்தை மதிக்கிறோம், நீதிமன்ற உத்தரவை மீற வேண்டும் என்ற எண்ணமில்லை, எங்களது கஷ்டம் இது, நஷ்டம் இது, எங்களுக்கு சிரமம் இது என்ற வாதங்களை எல்லாம் சொல்லி இறுதியாக 3637 கோடி கொடுத்து விடுகிறோம். அதை மாதம் 61.62 கோடி வீதம் 60 சமதவணைகள் கொடுக்கிறோம் என்ற பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். நம்மை பொறுத்தவரை 3637 கோடி முழுமையாக கொடுப்பது என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் 60 மாத தவணைகள் என்பதை ஏற்க முடியாது, இது சற்றும் பொருத்தமில்லாதது என்று நம்முடைய வாதத்தை முன்வைத்தோம். நீதியரசர் அவர்கள் மிக சாதகமாக, அது அநேகமாக நம்முடைய வழக்குகளிலே நீதியரசர் சத்யநாராயண பிரசாத்திற்கு அடுத்து நீதியரசர் தண்டபாணி அவர்கள் நம்முடைய நிலையை நன்றாக புரிந்து கொண்டவராக தன்னுடைய அறிவுரையை அரசாங்கத்திற்கு வழங்கினார். ஆயிரக்கணக்கிலே நிதி ஒதுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இது ஒரு பெரிய சுமை அல்ல. 3637 கோடி என்பது பெரிய சுமையல்ல. இது ஒரே தடவையில் கொடுக்கக்கூடிய தொகை, தொடர் விளைவை ஏற்படுத்தக்கூடிய தொகை அல்ல. இந்த 3637 கோடி என்பது ஒரே தடவையில் கொடுக்கக்கூடிய தொகை. இதை பெறுவதற்காக கேட்டு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் சாதாரண டிரைவர், கண்டக்டர்கள், ஓட்டுநர், நடத்துனர்கள். 2 நாட்கள் 3 நாட்கள் ஓய்வில்லாமல் பேருந்தை ஓட்டி உழைத்த தொழிலாளி தன்னுடைய டிஏ நிலுவைக்காக ஆண்டு கணக்கில் காத்திருப்பது என்பது சரியல்ல. ஆகவே உங்களது இந்த மாதம் 61.62 கோடி 60 மாதம் என்பதை நான் ஏற்கவில்லை. பாவப்பட்ட தொழிலாளி, இவர்களுக்கு அதிகாரிகளைப் போல கூடுதலான சம்பளமோ கூடுதலான அகவலைப்படியோ பென்ஷனோ கிடைப்பதில்லை. சாதாரண தொழிலாளி, இவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் நல்ல முடிவோடு வர வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, ஒரு ஆலோசனையும் சொன்னார். 3637 கோடி மாதம் 75 கோடி கொடுத்து விடுங்கள். நீங்கள் 61 கோடி சொல்லியிருக்கிறீர்கள். மாதம் 75 கோடி வீதம் 48 தவணைகளில் இதை கொடுப்பதற்குண்டான பிரமாண பத்திரத்தோடு வாருங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, கடந்த விசாரணைகளிலே நம்முடைய மறைந்த வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் வாதம் செய்ததை, தற்போதைய நம்முடைய சீனியர் கவுன்சில் ரவீந்திரனுடைய வாதங்களை இவையெல்லாம் சுட்டிக்காட்டி எடுத்து கூறி இப்படிப்பட்ட வாதங்கள் எல்லாம் இருக்கின்ற நிலையில் அரசுக்கு இது ஒன்றும் பெரிய சுமையல்ல. ஆகவே மாதம் 75 கோடி 48 தவணைகள் என்ற முடிவோடு 21/8/2026 ஒரு வாரம் கழித்து வாருங்கள், நான் அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் வழக்கு என்பது 21/8/2026க்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம், அரசாங்கம் நம்முடைய
3637 கோடி ரூபாய் டிஏ நிலுவை என்பதை கொடுப்பதாக ஒத்துக்கொண்டது. தவணைகளிலே தான் வித்தியாசம் இருக்கிறது. அரசாங்கம் சொன்ன தவணைகளை நீதியரசர் ஏற்கவில்லை. நாமும் கடுமையாக பாதிட்டிருக்கிறோம். 48 தவணைகள் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து 21/8/2026 அன்று தேதி விசாரணையில் அரசாங்கம் தாக்கல் செய்யக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தில் இருந்து நம்முடைய ஆலோசனைகளை இன்னும் இந்த தவணைகளை குறைப்பதற்கு ஏதாவது செய்ய முடியுமா, அல்லது மிக குறைந்தபட்ச பென்ஷன் பெறக்கூடிய அந்த ஓய்வூதியர்களுக்கு ஏதாவது தவணைகளை குறைக்க முடியுமா என்ற அடிப்படையில் நம்முடைய வழக்கறிஞரோடு கலந்து பேசியிருக்கின்றோம். ஆகவே 21/8/2026 முன்பாக நம்முடைய தரப்பில் இருந்து நம்முடைய ஒரு முன்மொழிவை இப்படி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை அபிடவிட்டாக தாக்கல் செய்ய இருக்கிறோம். வழக்கறிஞரோடு கலந்து பேசி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு நல்ல முடிவு நிச்சயமாக 21/8/2026 கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய ஓய்வூதியர்கள் நம்முடைய நீண்டகால சட்ட போராட்டம், களப்போராட்டம், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒவ்வொரு அடியாக அடித்து 100வது அடியிலே இன்றைக்கு அந்த அரசாங்கத்தினுடைய அந்த இறுகிய கருங்கல் பாறை என்ற அந்த பாறையை உடைத்திருக்கிறோம். இந்த நிகழ்வோடு இந்த முடிவோடு இன்னும் இருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து பிரச்சனைகள் சம்பந்தமான நடவடிக்கைகளை, சட்ட நடவடிக்கைகளை, களப்போராட்டங்களை திட்டமிடுவதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். ஆகவே பலரும் பலரை சொல்வார்கள், தாங்கள் தான் செய்தோம், தாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம், நாங்கள் அங்கே சென்றோம் இங்கே சென்றோம் என்றெல்லாம் ஓய்வூதியர் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பல பிரச்சாரங்களை செய்வார்கள், காணொளியை பதிவு செய்வார்கள். நான் சொல்வதெல்லாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த வள்ளுவனுடைய வாசகத்துக்கு ஏற்ப நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை, இந்த ஆவணங்களை நாம் தாக்கல் செய்கிறோம். டிஏ உயர்வு வழக்கிலும் அரியர் வழக்கிலும் குறிப்பிட்ட ஒரு அமைப்பு மட்டும் அல்ல என்பதை திரும்ப திரும்ப பதிவு செய்கிறோம். குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்கு மட்டும் சொந்தமான அந்த தீர்ப்பு அல்ல, குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்கு மட்டும் சொந்தமான வழக்கும் அல்ல. மதுரை உயர்நீதிமன்றத்திலே 62 பேருக்கும் பொதுவான தீர்ப்பு, மதுரை உயர்நீதிமன்றத்திலே 12 பேருக்குண்டான அவமதிப்பு வழக்கு, அந்த வழக்கிலே ரேவாவுடைய வழக்கு தனித்த வழக்கு, வேறு யாருக்கும் அதிலே பங்கில்லை. 240/2025, 1750/2020 என்பது நம்முடைய தனிப்பட்ட வழக்கு, தனிப்பட்ட தீர்ப்பு என்பதை புரிந்து கொண்டு அடுத்தவர்களுடைய திசை திருப்பல்களுக்கு, அடுத்தவருடைய குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் ரேவா அமைப்பை மேலும் மேலும் பலப்படுத்துவோம். நமக்கு எதிராக இன்றைக்கும் பல தனி நபர்களும் பல அமைப்புகளும் ரேவாவுடைய செயல்பாட்டை குறை சொல்லி ரேவாவுடைய உறுப்பினர் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்முடைய மாநில மையம் சார்பாக வரக்கூடிய செய்திகளை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். தேவையற்று உங்களுக்கு வரக்கூடிய பகிர்வுகளை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களோடு வைத்து கொள்ளுங்கள். அதை இதர குரூப்புகளில் இதர தளங்களில் பதிவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் 21/8/2026 அன்று விசாரணை முடிந்தவுடன் முழுமையான தகவல்களோடு முழுமையான விஷயங்களோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்முடைய ஆவணங்கள், நம்முடைய தஸ்தாவேஜுகள், நம்முடைய வாதங்கள் அனைத்தும் வெளிப்படையானது. அனைத்தும் இன்றைக்கு வலைத்தளங்களிலே தேடி எடுக்க முடியும். இதேபோல மற்ற அமைப்பினுடைய அந்த தவறான செய்திகளையும் புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தவறான செய்திகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், காது கொடுக்க வேண்டாம். உங்களிடம் வந்து நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று உங்களை நாடுவார்கள், உங்களிடம் வருவார்கள். நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். யார் உங்களுக்கு செய்தார்கள், யார் உங்களோடு நின்றார்கள், அன்றிலிருந்து இன்று வரை உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உழைக்கக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் ரேவா அமைப்பு மட்டும்தான். என்றென்றும் ஓய்வூதியருடைய நலனிலே, போக்குவரத்து கழக ஓய்வூதிய நலனில் ரேவா அமைப்பு மட்டும்தான் செயல்படும் இருக்கும் என்ற அடிப்படையில் நீங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய உறுப்பினர்களை தெளிவுபடுத்த வேண்டும். அனைவருக்கும் இந்த காணொலியை நீங்கள் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.